பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். எனக்கு வருத்தம் அல்ல, உங்களுக்கு நலமாயிருக்கும் சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதே போலவே இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு நான் சொன்னதையே சொல்வதில் வருத்தப்படவில்லை, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் என்னுடைய இந்த செய்தியை பார்த்து அது நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கேட்டு எனக்கு பதில் அளிக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் சிலர் நான் செய்தி அனுப்புவதற்கு அனுப்பின உடனே ஒரு நிமிடம் கூட ஆவதில்லை, இம்மிடியட்டா உடனே எனக்கு பதில் அனுப்புகிறார்கள். ஒரு அம்பு குறியீடு அல்லது பிரைஸ் தி லார்ட் அல்லது ஆமேன் என்று சொல்லி நீங்கள் அனுப்புகிறீர்கள். இது நல்லதல்ல. அது என்னை பிரியப்படுத்த நீங்கள் செய்யலாம், அது சரியல்ல. நீங்கள் என்னை ஏமாற்றவில்லை, உங்களை ரட்சித்து விடுதலையாக்கிய அந்த பரிசுத்த ஆண்டவரை ஏமாற்றுகிறீர்கள். அப்படி செய்ய வேண்டாம். பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பார்த்ததாக சொல்ல வேண்டாம். ஒருவேளை பார்த்த பிறகு நீங்கள் அனுப்பலாம். எனக்கு என்னை உற்சாகப்படுத்த நீங்கள் அதை பார்த்த பிறகு நீங்கள் அனுப்பலாம். தயவு செய்து இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய வேண்டாம். நேற்றைய தினத்தை நாம் கற்றுக்கொண்டது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பதிவு செய்ய தந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தேவனோடு உறவாடி அதன் பிறகு நான் செல்போனை உபயோகப்படுத்துவேன் என்றும், பிறர் நமக்கு அனுப்பிய அந்த செய்தியை பார்த்து விட்டு அதன் பிறகு அவர்களுக்கு பதில் அளிப்பேன் என்றும் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இதை சிந்தியுங்கள். தேவன் தாமே உங்களோடு பேசுவாராக. ஆமேன்.